ஒரு கூட்டம் கர்த்தரை தேடுற கூட்டம், இன்னொரு கூட்டம் கர்த்தரை தேடாத நாடாத ஒரு கூட்டம். ரெண்டு கூட்டத்துக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தரை தேடுகிற கூட்டம் ஜெபத்தினால், துதியினால், ஆராதனையினால், ஆலய கூடி வரவினால், ஆண்டவருக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தினால், அந்த செயலால தேவனை தேடுகிறவர்கள். இப்ப நீங்களும் கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. இப்போ இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே கர்த்தரை தேடி வந்தீங்களே, நீங்க என்ன நன்மையை பெற்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒன்றும் சொல்ல முடியாம இருக்கலாம். நல்லதுங்க, சர்ச்சுக்கு வந்தவங்க, வார்த்தையை கேட்டவங்க, திருவிருந்தில் பங்கெடுத்தவங்க, நல்லா இருந்ததுங்க, ஆண்டவர் எங்களை பிளஸ் பண்ணாருங்க, ஒரு சிம்பிளா ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போவீங்க. ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்க கர்த்தரை தேடுறதுனால உங்க லைஃப்ல நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதம் தெரியல. என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழக்காமல் இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்க நற்பெயர், உங்கள் இளமை, உங்க பலன், உங்க சமாதானம், வீட்டில் இருக்கக்கூடிய 4 பொருளா இருக்கலாம், அது செல்வமா இருக்கலாம், அது சொத்துக்களா இருக்கலாம், மன சமாதான சந்தோஷமா இருக்கலாம், குடும்ப உறவா இருக்கலாம். இழக்காமல் இருக்கிறீர்களே, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். தெளிவாய் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிறவர்கள் எதையும் இழக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு குறைவே கிடையாது. நீங்க, நான் தெளிவா சொல்றேன், ஒரு நன்மை நீங்க பெறுறீங்களோ இல்லையோ அது 2ஆம் பட்சம் தான். ஆனா இப்ப இருக்கு பாருங்க உங்க லைஃப்ல நன்மை, அதை நீங்க இழக்கவே முடியாது. நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு தெரியுமா பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்வேன்? எனக்கு கண்ணு சரியா தெரியல, எனக்கு நல்ல ஒரு கண்ணாடி வேணும். அந்த ஆசீர்வாதத்தை விட எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுது, கண்ணாடி எனக்கு தேவையில்லை, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஸ்பெக்ஸ் போடுறது ஆசீர்வாதம் இல்ல, ஸ்பெக்ஸே தேவையில்லை. அந்த அளவுக்கு என்னுடைய கண்ணின் பார்வை இளமையா இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா? இருக்கிற பார்வையை தக்க வைத்துக் கொள்வதுதான் பெரிய ஆசீர்வாதம். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க முட்டியில, உதாரணத்துக்கு சொல்றாங்க, தப்படுத்துக்காதீங்க, இடுப்புல எங்கேயோ ஒண்ணு, 2 லட்சம் ரூபாய் தேவை. ஆண்டவரே 2 லட்சம் ரூபாய் கொடுங்க. அந்த பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு இடுப்பு நல்லா இருக்கு, முட்டி நல்லா இருக்கு, காலு நல்லா இருக்கு, இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் தக்க வைக்கப்படுகிறது அல்லவா, அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். இது எப்ப சாத்தியமாகுதுன்னா, உறுதியிட்டு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இழப்பு என்பது வாழ்வில் கிடையாது. தேடாதவர்கள் அவங்க கூட்டம் என்னன்னா, அவங்க லைஃப்ல நிறைய இழந்துகிட்டே இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு இப்ப தெரியாது. நீங்க கர்த்தரை தேட 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 ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தரை இழக்கல, கிருபையை இழக்கல, அபிஷேகத்தை இழக்கல, நன்மையை இழக்கல, சமாதானத்தை இழக்கல. ஒருவேளை கூடுதலான ஆசீர்வாதம் இன்னைக்கு வராம இருக்கலாம், ஆனா அது தேடி வந்துடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா இருக்கிறது உங்களை விட்டு போகாது, நீங்க இழக்க முடியாது. ஆனா கர்த்தரை தேடாதவர்களுடைய பரிதாபத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நாடாதவருடைய பரிதாபத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், தியேட்டருக்கு எல்லாம் கும்பலா போடுறாங்க, நாங்க சர்ச்சுக்கு போறோம். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க லைஃப்ல நான் சொல்றேன் எல்லாத்தையும் எழுந்துகிட்டே இருக்காங்க. எதனால? கர்த்தரை தேடாததுனால. தாவீதும் கர்த்தரை தேடும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சிம்சோனும் கர்த்தரை தேடும்படிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது லைஃப்லயும் பல சவால்கள் வந்தது, சிம்சோனுடைய லைஃப்லயும் சவால்கள் வந்தது. தாவீது தன்னுடைய சவால்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தரை தேடினான். வேதம் சொல்லுகிறது, ஒன்ன கூட அவன் இழக்கல, எல்லாவற்றையும் திரும்பி எடுத்துக்கொண்டான். ஆனா சிம்சோன், அவனுக்கே தெரியல, கர்த்தரை இழந்தது அவனுக்கே தெரியல, கிருபையை இழந்தது அவனுக்கே தெரியல, நன்மையை இழந்தது. நான் சொல்லட்டுமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் தோற்றத்தில் வித்தியாசம் தெரியாது. சவால்னு ஒரு நாள் வரும், எழுதி வச்சுக்கோங்க. போராட்டம்னு ஒரு நாள் வரும், எழுதி வச்சுக்கோங்க. பிரச்சனைன்னு ஒரு நாள் வரும், எழுதி வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையிலே கர்த்தரை தேடுகிறவன் எதையும் இழக்காமல் மீட்டெடுப்பான் எல்லாத்தையும். சிம்சோன் என்னவானது அவனுக்கே தெரியல, எல்லாத்தையும் இழந்துட்டேன். கர்த்தரை இழந்தது அவன் தெரியல, மேன்மையை இழந்துட்டான் அது அவனுக்கு தெரியல.
இதுதான் மிகப்பெரிய ஒரு பரிதாபம் வாழ்க்கையில. கர்த்தரை தேடாதவர்கள் எத்தனையோ. இன்னைக்கு காலையில் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு அன்பானவர்களே, 2 மணி நேரம் 2.5 மணி வொர்ஷிப் தான். எவ்வளவு கிருபை உங்க மேல இறங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா? எவ்வளவு மகிமை, கண்ணுக்கு புலப்படாத தெய்வீக ஆவிக்குரிய அற்புதமான மகிமை உன் மேல இறங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அது இப்ப தெரியாது உனக்கு. அதே நேரத்தில் கர்த்தரை தேடாதவங்க கிட்ட இருந்து தேவ மகிமை விலகிக்கிட்டே இருக்கு. அதுவும் இப்ப தெரியாது அவங்களுக்கு. பிரச்சனைன்னு வரும் பொழுது உன் மேல இருக்கிற கிருபை உனக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். பிரச்சனைன்னு வரும் பொழுது அவன் மேல ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டானே. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை வாசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் உலக செய்திகளை கவனித்து பாருங்கள், மனிதர்களுடைய பரிதாப நிலையை சற்று கண்ணோக்கி பாருங்கள். ஏன்? கர்த்தரை தேடாத கூட்டம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது, ஒரு நன்மையும் அவங்க லைஃப்ல இழக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், கர்த்தரை தேடுகிற விசுவாச செயல் உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. குடும்பமா ஜெபிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இது கொண்டாடுகிற குடும்பம். உங்களால தடுக்க முடியாத பிரச்சனை தடுக்கும் பாருங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், இதெல்லாம் நான் அனுபவிச்சு சொல்றேன். உங்களாலே சில பிரச்சனையை தடுக்க முடியாது, ஆனா ஜெபிக்கிற குடும்பம் பிரச்சனையை தடுக்கும். நீங்க திரும்பி பார்ப்பீங்க, எப்படியா இது ஆச்சு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பலன்களை தேவன் தருகிறார், அற்புதங்களை தேவன் செய்கிறார், ஆச்சரியங்களை தேவன் செய்கிறார். என்ன? செயல்ல நான் காட்டுறேன், செயலை நான் காட்டுறேன். ஆராதனைக்கு வர எதை நான் காட்டுறேன்? செயலை நான் காட்டுறேன். கர்த்தருக்கு நான் உன்னை கொடுக்குறேன், எதை காட்டுறேன்? செயலை நான் காட்டுறேன். கர்த்தருக்காக நேரத்தை நான் கொடுக்குறேன், எதை பண்றேன்? செயலை இந்த செயலை நீங்க காட்டுறீங்க பார்த்தீங்களா? இந்த செயல் தான் உங்க இதயத்துக்கு ஒரு ஆழமான தகவல் போது. நம்ம ஆளு சும்மா பேச்சு ஊதாரா விடுற ஆள் இல்ல, நம்ம ஆளு உறுதியா எல்லாத்தையும் செய்யற ஒரு ஆளு, உத்தமமான ஆளு. அப்ப என்ன ஆகும்? உங்க சொந்த இருதயம் ஃபெய்த்ல ஸ்ட்ராங் ஆயிருங்க. உங்க சொந்த எண்ணங்கள், சொந்த உணர்ச்சிகள் விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆயிரும். என்ன ஆகும்? ஆபத்து என்று வந்தாலும், அவஸ்தை என்று வந்தாலும், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மேல் ஒரு யுத்தமே எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்ன அணுகாதுன்னு எப்படி அவன் சொன்னான்? அவனுக்கு தெரியும், நான் உன்னதமானவருடைய மரவை தேடுற ஒரு ஆளு, நான் கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கிற ஒரு ஆளு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மேல நீ வாஞ்சியா இருக்கிறல்ல, நான் உன்னை காப்பாத்துறேன் பாரு, நான் உன்னை விடுதலை ஆக்குறேன் பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவையில்லாத தலைவலிலாம் நிறைய வரும், கர்த்தரை தேடுறவங்களுக்கும் வரும். வேடிக்கை மட்டும் பாருங்க, தலைவலி எல்லாம் 7 வழியா ஓடி போறத நீ பாப்ப, நீங்க போக மாட்டீங்க, வீணா வரும். ஆண்டவர் காட்டுறாரு, கர்த்தரை தேடுகிற செருபாபேலுக்கு முன்பதாக எத்தனை பெரிய பர்வதங்கள் இருந்தாலும் அது சமபூமியாகும். என்ன நான் சொல்லட்டுமா தேவ பிள்ளையே, நீ எதையுமே இழக்கல உன் லைஃப்ல. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? உன் மேல ஆண்டவர் வச்ச அந்த அன்பை நீ இழக்கல, கிருபையை நீ இழக்கல, அபிஷேகத்தை இழக்கல, நன்மையை இழக்கல, மேன்மையை இழக்கல, ஜெயத்தை இழக்கல. கர்த்தரை நீ தேட 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 பாதுகாப்பும் சமாதானமும் உன் மேல அது தங்கியே இருக்கு. உன் மேல மட்டுமல்ல, அது அப்படியே உன் பிள்ளைங்க மேல வரும், உன் சந்ததி மேல வரும், உன் வீட்டுல அது தங்கி இருக்கும். கர்த்தரை தேட 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 தேட. அப்போ முடிக்கிறேன்னா என்னன்னா, தேவனுடைய கிருபை எல்லாம் நமக்கு கொடுக்குது, உங்க விசுவாசம் தான் அதை எடுக்குது. கிருபை கொடுக்கறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு விசுவாசம் இல்லைன்னா பெற்று அனுபவிக்கவே முடியாது. அப்போ விசுவாசம் வலிமையாக்கப்படணும். வலிமையாக்கப்படணும்னா செயல்கள் மூலமாகத்தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒரு செயல் மூலம் காட்டுறீங்க. ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு எஃபர்ட் எடுக்கிறீங்க பாருங்க. சும்மா வரல, சும்மா வந்துட முடியாது பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா வந்துட முடியாது பாருங்க. காசோட தான் இங்க வர முடியும். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும்ல. அல்லேலூயா. இது ஒரு செயல் பாருங்க. இதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்க? ஏன் வச்சிருக்காங்கன்னா, இந்த நான் செய்கையின் மூலம் எதுக்கு நான் ஒரு தகவலை கொடுக்கிறேன்? உங்க இருதயத்துக்கு தகவலை கொடுக்குறீங்க,
உங்க மனசுக்கு தகவலை கொடுக்குறீங்க. இங்க வந்து நல்ல கவனிங்க, இங்க நமக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் உறுதியாக்கப்படுற மேட்டர் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து 4 பேருக்கு நம்ம நல்லவங்க என்பதை நிரூபிக்கிறதுக்கோ 4 பேருக்கு முன்னாடி நான் ரொம்ப ஃபெய்த்தே காட்டுறதுக்கான ஒரு இடம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல கற்றுக்கொண்டு வெளி உலகத்தில் போய் நீங்கள் வெற்றிகரமாய் வாழ வேணும். ஒரு எஃபர்ட் நாம எடுக்கிறோம், ஒரு பிரயாசத்தை நம்ம படுறோம். அதான் எப்பவுமே ஒரு உதாரணத்தை நான் சொல்வேன். கல்யாணம் பண்றதுன்னா பாருங்க, ஒரு அரசாங்க திருமண பதிவாளர்னா, மேரேஜ் ரிஜிஸ்ட்ரார்னா திருமணம் பண்றோம் பாருங்க, பண்ணி வைக்கிறோம் பாருங்க. திருமணம் பண்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஓகேவா? பொண்ணு சார்பா ஒரு சாட்சி, பையன் சார்பா ஒரு சாட்சி, பதிவு பண்றதுக்கு ஒரு ஆள், 5 பேர் போதுங்க. அப்படியா? அப்படியா? ஆனா 5 பேர் வச்சா கல்யாணம் பண்றோம். யோசித்து பாருங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு மேக்கப் ஆரம்பிச்சிருது. எத்தனை சிட்டிங், பையனுக்கு எத்தனை சிட்டிங், அதுக்கு முன்னாடி எத்தனை அலங்காரம், துணியை போய் வாங்குறாங்க, நகையை போய் வாங்குறாங்க, மெனக்கெட்டு எவ்வளவு மேட்டர் செய்யறாங்க. ஏன்னா இது எல்லாமே அந்த பொண்ணு மனசுல, பையன் மனசுல ஃபீலிங்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் முன்னோர்கள் இதை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இன்விடேஷனை போடுறாங்க, ஊரறிய செய்யணும்ன்றாங்க, மண்டபத்தை எடுக்கிறாங்க, ஊரில் இருக்கிற பெரியவங்களை வரவேற்க. ஏன் இத்தனை செயல்? 5 பேரை வச்சு கமக்கமா முடிச்சிடலாம். ஆனா அது ஃபீலிங்ஸ்ல பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தாது. அடையாள பொருள் ஒண்ணு யூஸ் பண்றாங்க. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? ஏன்னா அந்த பையனுக்கு காலம் ஃபுல்லா இருக்கும், நான் சமூகம் அறிய திருமணம் செய்தவன், ஒரு நாள் என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. சட்ட ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி. நான் ஊரறிய சமூகம் அறிய திருமணம் செய்த இவனுக்கு நான் ஒரு நாளும் துரோகம் பண்ண முடியாது. சட்ட ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, சத்திய ரீதியாகவும் சரி. இந்த கான்ஷியஸ் உங்களுக்கு வர்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய மேரேஜ் செட்டப். எப்படிலாம் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அப்ப ஏன் காணிக்க, ஏன் தசம பாகம், ஏன் வெள்ளை உடுத்துறோம், ஏன் திருவிருந்து, ஏன் ஞானஸ்தானம், ஏன் டைமுக்கு வரணும், ஏன் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கணும்? இது எல்லாமே உன் கான்ஷியஸ்ல போய் ஸ்ட்ராங்கா ஒரு தகவலை பதிய வைக்கணும். நான் உத்தம விசுவாசி, நான் உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன், நான் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவன் என்று சொல்லி 4 பேர் நமக்கு சாட்சி கொடுப்பதில்லை, நம்ம சொந்த மனசாட்சி நமக்கு சாட்சி கொடுப்பது. அதுக்கு தாங்க இந்த இவ்வளவு செட்டப்பும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாச செயல்கள் செய்தீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். இல்ல சும்மா சும்மா வந்து கேட்டு கேட்டு போனீங்கன்னா ரிசல்ட் இருக்காது. அப்ப நான் சொல்றேன், பைபிள் படிக்கிறீங்களா? ஆண்டவர் பேசுறாரா? கீழ்ப்படிஞ்சிருங்க. வசனத்தை கேட்கிறீங்களா? கர்த்தர் ஒரு நல்லதை சொல்றாரா? ஆண்டவர் என்ன பிச்செடுக்கவா சொல்றாரு? இல்ல ஆண்டவர் என்ன பாவம் செய்ய சொல்றாரா? இல்ல தப்பான வழியில சொல்றாரா? நல்ல வழியில சொல்றாரு. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஜபிக்க சொல்றாரு, நீங்க உத்தமமா வாழ்றதுக்கு பரிசுத்தமா ஜீவிக்க சொல்றாரு, நீங்க மேன்மையா பெருகுவதற்கு கொடுக்க சொல்றாரு. எல்லாம் நல்ல விஷயம் தான் பாருங்க. அதுக்கு நம்ம 1000 தகவலை கொடுத்துட்டு இருப்போம். இல்ல இல்ல, என் கர்த்தருக்கு நான் ஒரு நற்கிரியை செய்யும் பொழுது என் மனசாட்சி, என் ஃபீலிங், என் உணர்ச்சி, என் இருதயம் சொல்லுகிறது, அதுவே எனக்கு சாட்சி சொல்லுகிறது, இவன் நல்ல ஒரு கிறிஸ்தவன். நல்ல கிறிஸ்தவன் 4 பேர் சொல்ல வேண்டாம், உங்க சொந்த மனசாட்சி சொன்னாலே போதும், நீங்க சூப்பரா வாழ்ந்துருவீங்க, சூப்பரா ஜெயிச்சிருவீங்க. உலகமே உங்களை பாராட்டி உங்கள் சொந்த மனசாட்சியை உங்களை குற்றப்படுத்துமையானால் 1000 பேர் பாராட்டினாலும் உங்கள் இருதயம் மகிழாது. 1000 பேர் குத்தம் சொன்னாலும் உங்க சொந்த மனசாட்சி சொல்லணும், இவன் நீதிமான். அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கை அவ்வளவு தைரியமா இருக்கும் பாருங்க, அவ்வளவு பலனா இருக்கும் பாருங்க. அப்ப அதுக்காக தான் விசுவாச செயல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவ்வளவு